அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அதுல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோம்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் பண்ண சொல்றோம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை சார், வெரி சிம்பிள், டிஒய் பை டிஎக்ஸ் தான். டிஒய் பை டிஎக்ஸ் தான். அப்போ நம்ம ஃபங்க்ஷன் கிவன் ஃபங்க்ஷனை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒய்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ரூட் எக்ஸு இன்டூ இ பவர் எக்ஸ்ன்னு இருக்கு. இது எந்த ஃபார்மெட்டில் சார் இருக்குன்னா டெரிவேட்டிவ் ஆஃப் u இன்டூ வி ஃபார்மெட்டில் இருக்கு. அப்போ u காமனாக இருக்கும், வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, வி டேஷ்னு கூட போட்டுக்கலாம். அடுத்தது v காமனாக இருக்கும், யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, u டேஷ்னு கூட போட்டுக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் யூன்னு எடுத்துக்கலாம், செகண்ட் டைம் வின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன சார் ஆகும்? ஃபர்ஸ்ட் ரூட் எக்ஸ் சும்மா இருக்கும், இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மறுபடியும் இ பவர் எக்ஸே தான் வரும். ஏன்னா இ பவர் எக்ஸுக்கு டெரிவேட்டிவ் ஒன்ஸ் அகைன் இ பவர் எக்ஸ் தான். வேணா சைடு கூட எழுதிக்கங்க, d by dx of e power ax எழுதிக்கங்க. இதனோட ஆன்சர் என்ன சார்னா a e power ax. இந்த இடத்துல a கான வேல்யூ 1, அது போட்டாலும் சரி போடாட்டியும் சரி. பிளஸ் e power x காமனா வச்சுக்கோங்க சார், ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் ரூட் எக்ஸ், டி பை டிஎக்ஸ் ஆஃப் ரூட் எக்ஸ் ஞாபகம் இருக்குல்ல சார், நமக்கு ரூட் எக்ஸ்க்கான டெரிவேட்டிவ் 1 by 2 ரூட் எக்ஸ் இல்லைங்களா? அப்போ 1 by 2 ரூட் எக்ஸ். சரிங்களா? இப்போ ரெண்டுலையுமே என்ன சார் காமனாக இருக்குன்னா இ பவர் எக்ஸ் காமனாக இருக்கு. ரெண்டு டைம்லையுமே இ பவர் எக்ஸ் காமனாக இருக்கு. எடுத்து வெளியே வச்சிட்டேன். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு ஒரு டைம் எழுதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல ரூட் எக்ஸ் மட்டும் இருக்கும், செகண்ட் ஒன்ல 1 by 2 ரூட் எக்ஸ் இருக்கும். ஸோ கேட்ட கேள்விக்கு இதோட பதில் முடிஞ்சது. இல்லை எக்ஸ்ட்ராவாக நான் சிம்பிளை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இ பவர் எக்ஸ் அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்னா 2 root x into root x plus 1 divided by 2 root x. ஒன்றும் இல்லை சார், வெரி சிம்பிள், எல்சிஎம் எடுத்திருக்கோம், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை, எல்சிஎம் எடுத்திருக்கோம். ஸோ ரூட் எக்ஸ் என்ன சார் ஆகும்? ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ்ன்றது என்ன ஆகும்? ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ இ பவர் எக்ஸ் இருக்கும், பிராக்கெட்டுக்குள்ள 2 ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் எக்ஸ் மட்டும் பிளஸ் 1 டிவைடட் பை 2 ரூட் எக்ஸ் இருக்கும். இல்லை இன்னும் சிம்பிளாக எழுதணும்னு ஃபீல் பண்ணினா இ பவர் எக்ஸ் divided by 2 root x into 2x plus 1 கூட எழுதலாம். சரிங்களா? நம்ம இதோடு நிறுத்தினாலும் சந்தோஷம் சார், இல்லை இவ்வளோ தூரம் ப்ரொசீட் பண்ணி கொண்டு வந்தாலும் சந்தோஷம், மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? எக்ஸ்ட்ரா சிம்பிளை பண்ணால் கொஞ்சம் நமக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.